ஆனா அந்த கேரளாவில் காசர்கோடு மலைப்பகுதி, அந்த பகுதியில 13 ஆறு ஒடியார். அங்க அரசாங்கத்தோட முந்திரி காடு இருக்கு 12,000 ஏக்கர்ல. அதுல ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் தெளிச்சான், எண்டோசல்பான் மட்டும் தெளிச்சான். சுத்தி இருக்கிற ஊர்ல 25 ஊர்கள்ல மக்கள் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு செத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க திரும்ப திரும்ப போராடினாங்க, வேண்டாம் வேண்டாம் எண்டோசல்பான் வேண்டாம் வேண்டாம். பிறக்கிற குழந்தையெல்லாம் ஊனமா போறச்சு, கை இல்லாம கால் இல்லாம, கையில 4 விரலோட, கண்ணு குட்டி 3 காலோட, அந்த குளத்துல தவளை இல்லாம செத்து போச்சு. அந்த தேன் பொட்டியில தேனி அடை வைக்காம போயிடுச்சு. மக்களுக்கு மாத விளக்கு சரியா வரல. எங்க பார்த்தாலும் தோல்ல நோய், புற்றுநோயா வந்துருக்கு. போராட்டம் நடத்தி அவ்வளவு விஷயம் படமா எடுத்து அதை உச்ச நீதிமன்ற நீதிபதிகிட்ட போட்டு காமிச்ச போது அவர்களால் மறுக்கவே முடியல. இது எண்டோசல்பான்ங்கிறது இவ்வளவு மோசம் பண்ணும் அப்படிங்கறதுனால அவங்க தடை பண்ணி நிறுத்துறாங்க. இன்னும் தடை பண்ண வேண்டிய ரசாயனங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இவைகள்லாம் 1950க்கு பிறகுதானே வந்தது. நம்ம நாட்டுல சுதந்திரம் வந்ததுன்னு